Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா pimple removal அதாவது acne and pimple removal பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேக்குறீங்க இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய கமெண்ட் bro pimple அதிகமா வருது. எப்படி bro ரிமூவ் பண்றது? அது எப்படி bro ரெடியூஸ் பண்றது நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதோட சொல்யூஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பிம்பிள் அண்ட் ஆக்னே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா வாவ்ல ஆக்னே கிட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 3 வந்துடும். ஒரே கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் 3 வச்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோமிங் கிளென்சர் ஃபோக்கஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஆயிருக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஜெல். ஸோ இது செகண்ட் ப்ராடக்ட். தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரேட்டிங் சீரம். ஸோ இது 3 தான் தருவாங்க. அதுலேயே 1, 2, 3 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எது யூஸ் பண்ணணும், செகண்ட் எது யூஸ் பண்ணணும், தேர்ட் எது யூஸ் பண்ணணுன்ட்டு. இது பிம்பிள் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைச்சது. பிம்பிள் போகிறதுக்காக ரொம்பவே சீக்கிரமாக ரிசல்ட் கிடைச்ச ப்ராடக்ட் இது ஒன்று தான். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 days கொச்சின்ல இருந்தேன். கொச்சின்ல ரொம்ப ஹீட் அதிகம், ரொம்பவே ஹீட் அதிகமாக இருந்துச்சு. தென் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த கண்ணத்தில் இந்த ஏரியாவில் தென் இந்த ஏரியாவில் வந்து பிம்பிள் வர ஸ்டார்ட் ஆச்சு. பிம்பிள் வர ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும், லிட்டில் பிட் கொப்பள மாதிரி வரும். அது வந்து ரொம்பவே பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பிம்பிள் வரப்போகுதுன்ட்டு. நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு மார்னிங் பார்த்த உடனே அது ஃபுல்லாக அப்படியே அமுந்துருச்சு. பிம்பிள் இருந்ததுக்கு அந்த கொப்பளம் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த சீசனில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் வரும். நார்மலாக பிம்பிள்ஸ் வராதவங்களுக்கு கூட இந்த சீசனில் வரும். ஸோ அதுக்காக தான் ஃபாஸ்ட்டாக இந்த ரிவ்யூ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோமிங் ஃபேஷியல் கிளென்சர். இதை பற்றி பார்ப்போம். ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ரிவ்யூ போட்டிருக்கேன் வாவ்லேயே. பிம்பிள் இருக்கிறவங்களுக்கு அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் ஃபேஸ் வாஷாக இருந்தால் நீங்கள் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா பிம்பிள் இருக்கிற இடம் இன்னும் பெருசாக தான் ஆகும். ஸோ ஃபோமிங் ஃபேஸ் வாஷில் பார்க்க வாட்டர் மாதிரி இருக்கா. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெறும் நுரை தான் வரும். இந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுரை தெரியுதா? ஸோ இது மாதிரி ஃபோம் தான் வரும். ஸோ அதை எடுத்து நம்ம அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணோம்னா பிம்பிளை வந்து அது அஃபெக்ட் பண்ணாது. தென் கரெக்டாகவும் இருக்கும் பிம்பிள் போகிறதுக்காக. ஸோ இதோட வந்து ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். இதோட ஸ்மெல் வந்து நார்மல் மற்ற ஃபேஸ் வாஷ் மாதிரி இருக்காது, எதுவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. லிட்டில் பிட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்மெல், அதாவது ஹாஸ்பிட்டலில் போனால் லிட்டில் பிட் ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் தான் வரும். பட் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். ஆசிட்னா பயப்பட வேணாம், அது ஸ்கின்னுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆசிட் தான். ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஸ்கின்லேயே இருக்கும், அது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான், பயப்பட வேணாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீம் அண்ட் பெசில் லீவ்ஸ். ஸோ இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷில். ஸோ இது எல்லாத்துலேயும் இந்த 3 ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் இருக்கும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதோட மெயின் ஜாப் என்னன்னா நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேலே இருக்க லைட்டாக ஸ்கின்னை வந்து அது பீல் பண்ணி அதுவே உதிர்ந்துடும், நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அந்த மேலே இருக்கிறது உறிஞ்சு வரும்போது நம்ம ஸ்கின்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். தென் அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோம் வரும். ஸோ அதை அப்படியே லைட்டாக பொறுமையாக ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக வந்து ஃபேஸை வெட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. பிம்பிளாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே தேய்ங்க. அப்படியே பொறுமையாக ஒரு 20 to 30 seconds வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு டவல் வச்சு துடைக்கணும். டவல் வச்சு நல்லா அழுத்தியெல்லாம் துடைக்கக்கூடாது, லைட்டாக ஒத்தி தான் எடுக்கணும். நான் ஆல்ரெடி எப்படி ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஒரு கார்டு தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி ட்ரை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம செகண்டை யூஸ் பண்ணணும். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெப் 1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஜெல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீம் அண்ட் டீ ட்ரீ ஆயில். ஸோ இது வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிம்பிள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா இது வந்து லிட்டில் பிட் ஜெல் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு பொறுமையாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். பிம்பிள்ஸ் இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் எந்த இடத்துல பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்படின்னா நெத்தி, அதாவது ஃபோர்ஹெட் ஏரியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிட்டு பொறுமையாக அப்ளை பண்ணிட்டு இதை வந்து வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். அப்போ தான் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். தென் பிம்பிள்ஸும் சீக்கிரமே ரெடியூஸ் ஆகும். இந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஜெல் வந்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நார்மலாக டவலை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா இது 2 யூஸ் பண்ணும்போது நம்ம
ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற எல்லா ஆயிலுமே வந்து இது ரெண்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அடுத்ததாக வந்து இந்த ஹைட்ரேட்டிங் சீரம் அப்ளை பண்ணணும். இதான் லாஸ்ட் ப்ராசஸ். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே ட்ரை ஆயிரும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். ஸோ இதில் வந்து மெயின் இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா நீம் அண்ட் ஆலோவேரா. ஸோ ஆலோவேரா வந்து ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும்னா, அப்படியே லைட்டாக இந்த ஜெல்லை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சரி உங்களுக்காக இது பண்ணியே காட்டுறேன். ஸோ விரலை வந்து ஒரு பம்ப் பண்ணிங்கன்னா ஜெல் மாதிரி வந்திருக்கா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, அப்படியே பொறுமையாக இந்த ஒரு விரலை யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா ரெண்டு விரலை யூஸ் பண்ணியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே மாய்ஸ்சரைசர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா ஒரு 2 ட்ராப் போதும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி பொறுமையாக பண்ணணும். நீங்கள் அப்படியே சர்க்குலர் மோஷனில் வந்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது க்ரீஸ்னஸாக இருக்காது. அதாவது ஆயில் வடிஞ்ச மாதிரி காட்டாது. ஒரு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண ஃபீல் கூட சுத்தமாகவே இருக்காது. கொஞ்ச நேரத்துலேயே இது ஃபுல்லாகவே ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம ஃபேஸும் ஆனால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆயிலை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பிம்பிள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 ப்ராசஸ் பண்ணால் கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு வந்து பிம்பிள் ரெடியூஸ் ஆயிரும். இதை வந்து நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கம்மியாக பிம்பிள்ஸ் இருக்கும்ல, அவங்க இதை யூஸ் பண்ணவே வேணாம், இதை வாங்க கூட வேணாம். அதாவது ஒரு சில பேருக்கு 1-2 தான் பிம்பிள் வரும். அதாவது இந்த சீசனுக்காக வரலாம், அவங்க பாடி ஹீட்காக லைட்டாக மட்டும் பிம்பிள் வரும். அவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் வருது. ஸோ கண்டிப்பாக அது கொஞ்சம் அதிகம் தான். அதில் வந்து கம்மியாக பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் வீடியோவை போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பிள் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறையா இருக்கும். இந்த ஏரியா தென் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பார்க்குற நமக்கும் அது ஃபீல் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட கண்டிப்பாக பார்த்துக்கலாம், ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான், எனக்கு பிம்பிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏதாவது சொல்லிவிட நம்மகிட்டே கூட கேட்டிருப்பான். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ மறக்காமல் அந்த மாதிரி அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிளை வந்து ப்ரோக் பண்ணாது. ஸோ பிம்பிளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, பிம்பிள்ஸை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிடும். ஒரு 3 days கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணவே கூடாது. அவங்களே நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் அவங்களுக்கு இரிட்டேஷன் ஓவராக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணவே வேணாம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருந்தால் நீங்கள் டெய்லியுமே ஒரு தடவை யூஸ் பண்ணலாம். இது 3மே வந்து ப்ராப்பராக டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் போகக்கூடாது. ஸோ நைட் டைம் யூஸ் பண்ணுறது எனக்கு கேட்டால் பெட்டராக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாரத்தில் 3 நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு பவர் கட் ஆகிருச்சு. தென் இப்போ ஒரு 15 minutes கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு. சரி வாங்க மறுபடியும் டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாவ் ப்ராடக்ட் போலயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அண்ட் பேரபன் இல்லை. அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம். அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ண வேணான்ட்டு. நார்மலாக இருக்கிற ஸ்கின்னுக்கு உங்களுக்கு அதிகமாக இரிட்டேஷன் இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வரல. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்ஸ்க்கு வந்து இது எதுவுமே ஆகாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீம், தென் வந்து ஆலோவேரா, டீ ட்ரீ, இது மாதிரி பெசில் லீவ்ஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கிறனால எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லாதவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவதுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தனுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, அது போகவே மாட்டேது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, ப்ரோ எப்படி ப்ரோ 3000 லைக் வாங்குறீங்க, 4000 லைக்ஸ் எப்படி வாங்குறீங்க, எங்களுக்கு சீக்ரெட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைக்ஸ்லாம் வரல. நானும் 20-30 லைக்லேருந்து ஸ்டார்ட் ஆனேன். ஸோ நான் எப்படி வந்து லைக்ஸ் அதிகமாக வாங்க ஆரம்பித்தேன் அது தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராம் சீரீஸில் சீக்கிரமாக இந்த வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோவுக்கு 1500லேருந்து 2000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, 1500 போதும் எனக்கு. ஸோ 1500 லைக்ஸ்க்கு அதிகமாக வந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக சீக்கிரமே வீடியோ பண்ணுறேன். இன்னும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கீழே லிங்க் ஆட் பண்ணுறேன், அதில் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட நேம் நான் ஸ்பெல்லே பண்ணிடுறேன், SARAN_ போட்டு NOTIE நாட்டி. ஸோ அதை தான் நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக அதில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை எவ்ரிவன்.
பிட் அவங்களுக்கு வந்து ஒரு சோப் மாற்றி போட்டாலும் எதை மாற்றி போட்டாலும் அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இருக்கிறவங்க ஆகவே வேணாம். கரண்ட் வேறு போயிடுச்சு.